அப்படி இருக்கணும். ஆமா. அறிவியல் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் அடே அப்பா வாத்தியாரே, என்னப்பு நம்மளும் எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கேன். ஆமா. ஆனா உண்மையிலே சிவராத்திரிக்கு அப்புறம் நம்ம பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில்பட்டி ஊர்ல இப்படி ஒரு அழகா அப்படி அருமையான அப்படி தாய்மார்கள் கூட்டத்தை அதிகமா பாக்குறேன். தாய்மார்களும் சரி எல்லாருமே சிறந்த ஒரு நாடக ரசிகர். அப்படி சொல்லுங்க வாத்தியாரே. ஆமா. ஏன் பங்காளி ஏன் இப்படி நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. அது வந்து பாடுற இலங்கை இல்ல தாண்டி உள்ளங்கிட்டு வர மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு வாய்தா எல்லாத்துக்கும். என்ன சொல்ற? ஆமா. அதனால நிக்கிட்டே இருப்ப. வாய்தா முடிஞ்சுனா வந்து உட்கார்ந்து சரி கோர்ட்ல ஆஜராகணும். ஆமா ஆமா. எப்ப உங்களுக்கு கூட வாய்தா தானா? அது சரிதான். குடும்ப கட்டுப்பாடா? ஏய் நீ வேற எப்ப நாடகமாக வந்து குத்தமா? ஆமா. அறிவில் சேர்ந்த பொறியர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் வயிற்றுக்குழுக்கும் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்துக்கான வெளியிருந்து வந்த அத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் பொறுப்பணியேற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அணொலி சிறப்பித்துக் கொண்டு ஒளிபெருக்கத்தவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவளித்து சரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து நடத்தி கொண்டு இருக்கும் விழா கமிட்டியாளர்களும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களும் எங்களை சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் அருமை வாத்தியார் எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் விளையாட்டு இருக்கக்கூடிய ஹார்மோனிய கலையரசு அருமையப்பா நமது மதுரையைச் சேர்ந்த ஜெய மணிகண்டன் அவர்களுடைய சார்பாக நடிகண்ட வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களை கரங்குப்பி வருக வரன் வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி. நான் கலந்த வணக்கம் வணக்கம். எப்படி வசனத்தை கூட அடிக்கிறாங்களா? வசனத்துக்குலாம் வாயை திறந்தா லப் லப்னு அடிச்சுட்டு ஓடிடுவாங்க அங்கிட்டு. உங்க 3 பேருக்கு தம்பி வேணும். ஆமா. அதை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கங்க. 3 பேரும் தம்பி உனக்கு தான். நான் உங்களுக்கு தம்பி வேணுப்பா. ஆமாயா. தம்பி 36 பேர் கொடுப்போம். ஆமா. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. வந்துட்டாங்க. அழகான கூட்டம், அருமையான கிராமம், அற்புதமான கிராமம். சூப்பர். கூட்டமும் ரொம்ப கூடி இருக்கு. கொல்ல கூட்டம். ஏய் லூசு பலே, கொல்ல கூட்டம் இல்லடா, அருமையான கூட்டம், மனதை கொள்ள. அப்புறம் நான் உங்க களவாணி கூட்டம் சொல்லி ஊர்ல எனக்கு தென்னை மரத்துல கட்டி வச்சு அடிக்க நீ வேடிக்கை பார்த்துட்டு போக. எத்தனை ஊர்லதான் நீ அடி வாங்க சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன். சரி நீ கேவலப்படுறதுக்கு நீ ஒரு ஆள் போதும். எனக்கு இல்லாட்டினாலும் தெரியாதாங்க. இருனே. ஆமா. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. மனதை கொள்ளையக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். வாத்தியாரே, நானும் போற ஊர்ல ஊரா கேள்வி கேட்கிறேன். கேளியா? தாய்மான்ற ஊரா கேட்கிறேன். எந்த ஒரு தமிழத்தையும் எந்த ஊர்லயும் பதில் சொல்லவே இல்லை. வாத்தியாரே, அப்படி என்னப்பா நீ பெரிய கேள்வி கேட்க? ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு பிள்ளையார் கோயில்பட்டில உள்ள தாய்மார்களை பார்த்தா சிரிச்ச முகம் சீதேவியோட உட்கார்ந்து இருக்காங்க. அன்னை மதுரை மீனாட்சி ஆத்தா மாதிரி இப்படி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து. சில ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் உட்கார்ந்து பப்புனை பாக்குறத பாத்தீங்கன்னா என்னமோ அவன் வீட்டுல வந்து 15 நகைய களவான வந்த மாதிரி, என்னமோ களவாணிப்பு வந்த மாதிரி அப்படி முழிப்பாக. ஆனா இப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்காங்கனால பதில் சொல்லுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு. ஏன்னா இந்த ஏரியா கலை சார்ந்த ஏரியா. இங்க இருக்கவங்க அது அதிக கலைஞர்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல. கேளுங்க. அதனால சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில தாய்மார்கள் யார் யார் பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு பூரா எங்க நாடக அமைப்பாளர் அருமையான ராஜமணி என்ன வந்து தலைக்கு 200 அன்பளிப்பு கொடுப்பாரு. ஏண்டா முண்டை கேள்வி கேட்கறது நீ, நான் என்ன மயத்துக்கிட்ட காசு கொடுக்கணும்? இதே நீ பதில் சொல்லலைனா தலைக்கு 300 பப்புன்னு எனக்கு நீங்க கொடுக்கணும். ஆஹா, ரொம்ப அறிவாளியாவில் இருக்க. கேள்வி கேட்டேன்னு நீ காசு கொடுத்து கேளு. ஆச்சாரே, யாருக்கு பதில் சொன்னா என்ன? கேள்விக்கு பதில் கிடைக்கணும். சரி, ஏன் சம்பளத்தை கூட கொடுங்க. சரி, நான் வேணாம்னு சொல்லல. சரி 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 கேளியா? சம்பளமே இல்லைன்றியா? கேளியா? நீ முதல் கேள்வி தாய்மார்களுக்கு கேளு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி, அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேணுங்க தாய்மார்களும் கை தூக்குமாத்தா. எத்தனை பேர் பாக்குறேன்? ஆத்தாடி டெப்பாசிட் காலியாடா. அடே அப்பா, அது சிச்சுக்குங்க மத்த ஊரா பல்ல காமிக்காதீங்க வாத்தியாரே. சொல்லு கேளியா? ஆனா அந்த அக்கா கை தூக்குச்சு பரவாயில்ல. இந்த பக்கத்துல கண்ண சேலை கண்ணக்கா நினைச்சு கூடி கை தூக்குது. ஏன் பக்கத்துல அண்ணன் நாடகம் பாத்துக்கிட்டு இருக்காரா? தெரியாம தான் கேட்கிறேன். ஆனா 2 பேரும் தூக்கி இருக்காங்க. 2 பேரு என்ன செய்ய? டெபாசிட் காலி. சரி, டெபாசிட் காலி விடுங்க. 2 பேத்துக்கு 250 ரூபா கையில கொடுத்துருங்க. 2 பேத்துக்குமே 250 ரூபா கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆனா என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் நம்ம ஆம்பளை வர்க்கம், ஆண்கள் தாயா. அங்காளி வர்க்கம். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 7 அது அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்துக்கு மட்டும் அதே பொண்டாட்டி வேணுங்கிற ஆம்பளை கை தூக்குங்கப்பு. அள்ளிட்டாங்களையா? ஏண்டா
அண்ணே ஆ? இவங்க தூக்குறாங்க சரி, ஆ. இவர் தூக்குறாரு கலட்டு பையன் தூக்குறாரு சரி, இவன் தூக்குறானே கல்யாணமாக சின்ன பையன் இவன் இன்னும் தூக்கல இல்ல, அதுக்கு தட்டி தூக்கத்தான் செய்வான். தூக்கிட்டேன்னா அப்புறம் தூக்க மாட்டேன். அதை சொல்லுங்க. ஆனா பரவாயில்ல ஏத்தா, இப்படி ஆம்பளைக்கு இப்படி இவ்வளவு மரியாதையா தம்பி? ஆ. அவங்க நினைப்பாங்க இவள இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுல வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம், பெரிய விஷயம். அடுத்த ஜென்மத்துக்கு வேற இடம் நினைப்பாங்க. இதுனாச்சும் பரவாயில்ல. ஆ. நேத்து எங்க அப்பத்தா ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன். சரி. காது தண்டடி தண்டியா போட்டுருக்கு. சரி. ஆள்கிட்ட கேட்கிறேன், ஏத்தா பெரியத்தா என்னத்தா செல்போன்ல வேற படத்தை வச்சிருக்க, புருஷன் படத்தை வைக்கலாம்ல? வைக்கலாம்லத்தா. அவர் வெளிநாட்டுல இருந்து பாருங்க சம்பாரிச்சு கொடுக்குறாரு, எவ்வளவோ உனக்கு நகரத்துல எடுத்து போட்டு அள்ளி கொண்டு தண்டட்டுலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் போட்டு வைக்கலாம்னு கேட்டா அதுக்கு அந்த ஆத்தா சொல்லுது, போமுண்டா அந்தால வீட்டுல வச்சிருக்க பெரிய விஷயம், இதுல வந்து போட்டோல இருப்பாங்க. அப்படி சொல்லியா? போச்சு நாடு, அப்படி ஊரு கெட்டு போச்சு. கெட்டு போச்சு. காரணம் யாரு? யாரு? செல்போன் தான். எப்படி சொல்ற? பாத்தியா, செல்போன்னால வந்து எல்லா குடும்பமும் கெட்டுக்கிட்டே இருக்கு. எப்படியா? ஏன்னா அந்த காலத்துல இந்த பச்சை பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும்னா எப்படி, எதை காட்டி சோறு ஊட்டுவான்? நிலாவை காட்டி. ஒரு ஆடு மாடை காட்டுவான், நிலாவை காட்டுவான். ஆமா. ரெண்டாவது அந்த பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போது தப்பி தவறி இந்த தாய் மாமன் மட்டும் அங்க வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. அவன் தான் எலிச்சா போய் அந்த எப்படி இந்த பிள்ளை சொல்றது, ஐயோ அப்பா அந்த ஒரு தாய் மாமே வர்றான் பாரு, துண்டு உருறி பூச்சாண்டு வர்றான், இல்லைன்னா உன் சாப்பாடு வாங்கி அவன் திண்டு விடுவான். அந்த இடத்துல அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ ஒத்த வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த செல்போன்ல பொம்மை படத்தை காமிச்சாதே இன்னைக்கு சோரே திங்க. ஆமா உண்மைதானே. ஏன்னா இந்த ஒரு வயசு பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு இந்த செல்போன் என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. நம்ம காட்டாம யாருமே. இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னா, குடும்பம் கெட்டு போன்னு சொன்னீல, ஏன் குடும்பமே கெட்டு போச்சு. என்ன தம்பி சொல்ற? இந்த செல்போன்னால. என்ன அப்படி என்ன ஆச்சாரே, எங்க ஊர்ல திருவிழா. சரி. முளைப்பாறு திருவிழா. முளைப்பாறு திருவிழா அப்படியே மாமியா வீட்டுல இருந்து போன ஆளுங்க வந்திருந்தாங்க. சரி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்ன? நம்ம பொண்டாட்டிமார் இருக்காங்கல்ல வீட்டுல, தாய்மார்க, ஆமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புருஷன் வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அடேப்பா அவங்களுக்கு எரிச்ச மசராத்தே இருக்கு. எப்படி? ஏன்டா வந்து தொலைஞ்சாங்க, எப்ப போய் தொலைவாங்க அப்படின்னு எரிச்ச மசரா இருக்கேன். இதே அவங்க ஆத்தாப்பா வீட்டுல இருந்து யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அடேப்பா சேலை தூக்கி இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு பரப்பாக கால் வந்து தலையில படாது, ராட்டனமா சுத்துவாங்க. ஆட்டுக்கறி கோழிக்கறி அது இதுன்னு எடுத்து சமையல் தடவுடன் பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் பார்த்தா நான் நாடகத்துக்கு போய் தூங்கல. சரி. வீடு சின்ன வீடு, கசகசன ஆள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா. தூங்க முடியல. நான் என்ன பண்ணி செல்போன்ல வந்து இப்படி படத்தை பார்த்துக்கிட்டு. சரி. என்ன படம்டா? விளங்காத விளைய படத்தை என்ன படம்? தமிழ் படம். சரி சரி சரி. தமிழ் படம் தான். ஆமா ஆமா. திருவிளையாடல். ஆமா, சிவாஜி கணேசன் நடிச்ச படம். ஆமா. அத பார்த்துக்கிட்டு காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு உரல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. ஏன் பொண்டாட்டி கோவம் வந்துருச்சு, ஏன்னா முட்டா பேல, ஏன்னா இலிச்சா பேல. யாரடா கேக்குற? ஏன்னா உன்னை நாடத்துல ஓட்டுறதுக்கு இப்படியா இருக்கப்ப? உங்களை கேப்பன அப்படி என்ன பொண்டாட்டி வயிறா வச்சாரு? நம்ம பொண்டாட்டி வந்துச்சா? நம்ம பொண்டாட்டியா? இல்ல தம்பி, ஒரு துணை சொல்லு. ஏன்னா நீ கேட்ட நம்ம பொண்டாட்டிகள் அப்படின்னு கேட்ட அண்ணே, துணை சொல்ல இல்ல. சரி சரி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் பொண்டாட்டின்னு வந்துட்டு சொன்னா, ஏயா என் வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்க, நான் சமையல் பண்ணிக்கிறீங்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வாடகை மயிர் ரோச்சு உட்காந்துருக்க, ஒத்த எனக்கு ஒரு வயசு பையன், இன்னைக்கு நிலைமைக்கு பையனுக்கு ஒரு வயசு, அவன் அழுதுகிட்டே உட்காந்துருந்தான். பையன் அழுதுகிட்டே இருக்கானே, வண்டி வச்சிருக்கேன், அந்த வண்டியை தூக்கி வச்சு இப்படி வேடிக்கை காமிப்போம் வைப்போம். சரி. அழுக பிள்ளை அழுக நிப்பாட்டலாம்ல, பிள்ளைய கொஞ்சம் அழுக நிப்பாட்டலாம்ல சொன்னா என் பொண்டாட்டி சொன்னா. சரி. நானும் வந்து கோபத்துல செல்ல தூக்கி பையில வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய தூக்கி வண்டி முன்னாடி வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு வாத்தியார, வண்டி எடுத்து நேரம் முக்கலம் போயிட்டேன். போய் சுத்தியாச்சு. சரி. அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன், பிள்ளை அழுக வைக்காம. ஆமா, பொழுது போகணும், சுத்திக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி ஒரு மணி நேரம் கழிச்சு போன் போட்டா. சரி. ஏங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா. சரி. ஏமா முக்கலத்துல வந்து தம்பியை உட்காந்துருக்கேன், அழுகாம இருக்கேன், முக்கலத்துல இருக்கோம்னு சொன்னேன். அப்படியே அழுகலையா? அழுகலன்ட்டு. சரின்னு போன கட் பண்ணிட்டேன். பாத்தியார சித்தி இறங்கி போச்சு. சரி. மறுபடியும் ஒரு சித்தியை வாங்கிட்டு மறுபடியும் நேரம் தொட்டியங்க விளக்கு போயிட்டு. சரி. அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேரம் ஆவரங்குளத்துக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி மறுபடியும் போன மட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு. சரி. இப்ப எங்கயா இருக்கேன்னு கேட்டா. நான் சொன்னேன் ஆவரங்குளத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். தம்பி என்ன பண்றான்னு கேட்டா. பிள்ளை அழுகாம அவட சூசுவான்னு உட்கார்ந்து இருக்கேம்மா. என் பொண்டாடி கிடாவுறவாரு, என் முட்டா பையலுக்கு பிறந்த முட்டா பையல சோற திண்டா உனக்கு அறிவு இருக்கேன், சோற விட்டு பிய்ய திண்ட அறிவு ஏன்டா அப்படி வைக்கிற அப்படின்னு என் பொண்டாடி என்ன வயிறா வச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏமா வயிற என்னமா விஷயம் கேட்கிறேன். ஏன்டா பிள்ளை அழுகாம இருக்கு, அழுகாம இருக்கு விளங்கா பையல, பிள்ளை வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கடா. சரி. என்னத்துல தூக்கிட்டு போனேன்னு கேட்டா. சரி. அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், என் பிள்ளை விளையாண்ட பொம்மையை தூக்கி வண்டியில வச்சு தூக்கிட்டே வந்திருக்கேன். காரணம் என்ன? செல்போன் மோகம். 30 நாள் நீ தூக்கி வச்சு சுத்தினாலும் அழுகாதுல இந்த செல்போன் மோகம். அதனால தயவு செஞ்சு யாரும் செல்போன் பயன்படுத்தாங்க சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வேத சொல்லிட்டு. அதனால நல்ல ஊருக்கு நல்ல ஊரு இது, நாணயந்தான் உள்ள ஊரு,
நடிக்க வந்த நடிகர்களுக்கு மிக நல்ல உதவி செய்ய ஊரு நீங்க நல்லா இருக்க இந்த ஊரு செழிக்கணும் எல்லா நலங்களும் வாழ்த்த வேணும் ஐயா மாறே வாங்க மாமாரே வாங்க வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசி தாங்க ஐயா மாறே வாங்க அம்மா மாறே வாங்க அனைவருக்கு எங்களோட அண்ணாசி தாங்க உங்களுக்கெல்லாம் நீங்க சொந்த வந்தனா உங்களை எல்லாம் நம்பி வந்தவங்கனா ஐயா மாறே வாங்க அம்மா மாறே வாங்க சபைக்கு கோமாளி வணக்கம் கொஞ்சம் அமைதி கூட சபைக்கு கோமாளி வணக்கம் கொஞ்சம் அமைதி சத்தமின்றி கூட்ட வந்த சந்தோஷம் இருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கும் புறாரையே பார்க்க ஒளி தந்தையார தாய் மாறே நன்றி வணக்கம் செய்ய வந்தனே உங்களை பார்த்து இங்க நன்றாக நடிப்போம் மாமாரே வாங்க வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசிராங்க பெரிய வரையில் தூங்காமல் இருக்க கிளிகள் எழுந்து போகாமல் பெரிய வரையில் தூங்காமல் இருக்க கிளிகள் எழுந்து போகாமல் இருக்க இந்த நாடகத்தில் நடிக்கிற ஜாதி நிறைய ஊரறிய தன்னடக்கமா என்னை நீங்க பார்த்துட நன்னடக்கமா இந்த நாடகத்தில் நடிப்போம் யாரே வாங்க வந்திருக்கு என்னண்ணே தெரியாம பேசிட்டேன் எரிஞ்சிடாத என்ன தப்பா சொல்லி கள்ள தூக்கிட்டு வர்ற அப்பாட்டி ஒளியன்னு சொன்னதுக்கா அதானப்பா நான் வாழ்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆமா இந்த நாடகம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்பது நோட்டீஸ் தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை கேட்பது பொறுமை என்ற காரணத்தினாலே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணப்பட்டி கீழ்ப்பாக்கம் கிராமம் பிள்ளையார் கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விநாயகர் சதுர்த்திற்காக இன்னைக்கு நாடகத்தை வச்சிருக்காங்க ஏன்னா அன்னைக்கு நடிகர்கள்லாம் உங்களுக்கு கூட தேதி இல்லைன்றக்காக இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்க ஆனா இந்த நாடகம் ஏன் நடக்குது ஏப்பா பிள்ளையார் சதுர்த்திக்காக விநாயகர் சதுர்த்திக்காக ஆமா எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து என்ன எப்படி சாமி கும்பிடுவான் கோலக்கட்டை வச்சு பொரி வச்சு சுண்டல் வச்சு அவளை வச்சு பண்ணுவான் அவள் பொரி அது பண்ற சரியான கும்பிடுன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு அப்படித்தானே கும்பிடணும் நான் தவறுன்னு நான் சொல்றேன் என்ன தம்பி சொல்ற உங்களுக்கு பிறந்த நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் கேக் எடுத்து வெட்டுவீங்க அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தினா என்ன தெரியுமா என்ன விநாயகர் அவதரிச்ச விநாயகர் பிறந்த நாளே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீ அடுத்த வருஷம்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு 45 கிலோல பெரிய கேக்க வாங்கி ஹாப்பி பர்த்டே டு பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடணும் ஆமா கேக்க வெட்டினாலும் சரி இல்ல அவரை வெட்டினாலும் சரி ஆனா கேக்க வெட்டினே நாங்க ஒரு கேக்கு திண்டுக்குருவோம் ஆமா அதனால பிள்ளையார் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருப்பலாம் சொல்லக்கூடாது வர ஆமா அன்புடைய நிகழ் மங்களகரமான சுபகேடு வருதம் ஆவணி மதம் சூத்திர மச்சம் தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது இனி அப்படியா இருக்கு உனக்கு அதுல மச்சம் இருந்தா யோகம் இருக்காங்க உனக்கு எனக்கு உடம்பே மச்சம் மத்தே இருக்கு ஆமா ஆமா நானும் என் தங்கச்சி ஒண்ணு ஆமா ஆமா எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆவணி மாதம் 8ஆம் நாள் 24/8/2024 சனிக்கிழமை அந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அந்த இரவு சரியாக 10 மணி அளவு கோவில் அமர்ந்த வண்ண சிங்கார மண்ணில கலைஞர்கள் விழா தலைவர்கள் திரு எம்பி வடிவேல் பிஇ திரு பி அண்ணாமலை திரு எஸ் பெருமாள் பிள்ளையார் கோவில்பட்டி விழா முன்னிலையாளர்கள் மதிப்பிற்குரிய ஊர் பொதுமக்கள் பிள்ளையார் கோவில்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஆவண நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் தலை சிறந்த நாடகங்களுக்கு பங்கு பெறக்கூடிய திரு வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய புராணங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு
சந்திரா. நீ காத்தது மயானம் அல்ல. அண்ணே இது நவலீர் மேடம்னே. வள்ளீர் மடமா? ஆமாண்ணே, நீ வாடகை எமதரிமா வந்துடாம. இந்த நாடு நடிக்கும் நடிகை சிகாமணிகள் சென்னை விழா சிறு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி உங்களை நட்சத்திரம் நமது மதுரைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பூம்புடாகையை சேர்ந்த கேஎம் ஆமா கல்லூரி ஆசிரியருமாகிய அருமையன்னார் கேஎம் பரசுராமன் அவர்கள் இவருக்கு மேடையிலே வேடன் வேடன் விருத்தனாக தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா அந்த முருகனுக்கு நம்மளை பூரா காக்கிறது முருகப்பெருமை. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து கடவுளுக்கே இன்னைக்கு வந்து பாதுகாப்புலாம் போச்சு. என்னையா சொல்ற? உண்மை வாத்தியாரே. என்னப்பா? இப்ப நம்ம எல்லாம் மாலை ஓட்ட எங்கே போவோம்? அதிகமா பழனி போவோம். எதுக்கு அங்க போறோம்னா முருகன் வந்து நம்ம காப்பாருன்னு போறோம். நம்ம குடும்பத்தை நல்லபடியா காத்து. ஆனா இன்னைக்கு முருகன் சிலையவே காப்பாத்துறதுக்கு அங்க ஆள் இல்ல. என்னையா? அவரையும் ஆட்டை போட நினைச்சிட்டாங்க. அதே மாதிரி சிலையை முன்னாடி செஞ்சு வச்சு இந்த சிலையை ஆட்டையை போட போகும்போது போலீஸ்காரங்க முன்னாடி வந்து பிடிச்சி விட்டாங்க. இல்லைன்னா முருகன் சிலை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணி அடி நாட்டு எல்லாரும் பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது கரூரை சேர்ந்த எஸ் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் இவரை மனித ஸ்ரீ வள்ளியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக தனது இன்னிசை கானத்தை மெல்லிசை பாடி நாட்டு மக்களை மனமுருக செய்யும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்திய ஆகும் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி ஒத்த காலிலே இன்னொரு கால் என்னாச்சு? வரும்போது வாடகை கொண்டிருக்காப்ல மணப்பாறையில ஒரு பிடிவாதம் இருக்காரு. ஒரே வாதம். ஆமா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. பண்ணி முடிச்சாகணும்னு ஒரு முடிவாதத்துல இருக்காரு. பண்ணிய முடிச்சாகணும். பண்ணி இல்ல கல்யாணம் பண்ணணும்னு. ஆமா. அருமை மாப்பிள்ளை ஜெயமாதவன் அவர்கள் இவருக்கு மடியிலே நாரதாக முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கும் பாடுகின்ற பாடலுக்கும் தகுந்தாப்போல இசையமைக்க வந்திருப்பவர் தனது இன்னிசை கானத்தை மெல்லிசை பாடக்கூடிய எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி வரும் எங்களுக்கெல்லாம் ஆசானாக விளங்கக்கூடிய அருமையனார் நமது புளியங்குளத்தை சேர்ந்த GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் இவருக்கு முறையிலே ஹார்மோனியம் அண்ட் பின்பாடல். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, எந்த நிலை வந்தால் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காத்தும் எண்ணத்தை மறக்காதே. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ள மாறவாட்டு, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ள மாறவாட்டு, பணத்துக்கு பள்ளை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பணத்துக்கு பள்ளை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பழக்கத்தை மாற்றி. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. அருமை அருமை வாத்தியார்.